இவன் என்ன மெசேஜ் பண்ணியிருக்கா கால் பண்ண சொல்லி? என்ன கால் பண்ணணும் மெசேஜ் பண்ணியிருக்க எருமா மாடு? என்ன? ஆமா, நீங்க தான் ரொம்ப பிஸி மேன் ஆயிட்டீங்களடா பரதேசி. நான் உனக்கு அக்கௌண்ட்ல 10,000 ரூபாய் போட்டு விடுறேன். அத போய் என் ஃப்ரெண்டு மேல பனையூர்ல இருக்கா, அவகிட்ட போய் நீ கொடுக்கணும். ஏடிஎம் இல்லையா பக்கத்துல? போய் எடு போடி. என் மயிறு சிறுப்ப கட்டி அடிச்சு போற. என்ன ஊர் சுத்துறதுல மன்னார்குடி போற? எவ்வளவு பாக்குறதுக்கு மன்னார்குடி போறப்ப கேக்குறேன். பேசாம சண்டேல ஒரு 10 நாள் இருந்திருக்கலாம் போல இருக்கு. பரவாயில்ல, அங்கே போய் அவர் ஃப்ரெண்டையாவது பார்ப்போம். நமக்கு தான் வாழ்வு கிடைக்கிது. ஏடிஎம் கார்டு எடுத்துடா. வந்துட்டேன். நம்பர் கூட அந்த பொண்ணு நம்பரை. நானா அந்த 3 ரோடு வைக்கிறியா? நம்பர் குடி. தம்பி வருவானா? நம்பர் குறி. என்னடி அவன் தம்பி வருவாங்கிற? அந்த பொண்ணை வர சொல்றீ. அந்த பொண்ணை வர சொல்றீ. அவன் ஓடிட்டான் வரும் வாங்கிட்டு. என்னை பார்த்து மயிரை பிடுங்குறான் ஐயரு. இப்போ பாரு ஒயின் ஷாப்பு உள்ளதான் இருக்கு. என்ன பண்றேன்னு பாரு. உள்ள போயிட்டு ஒயின் ஷாப்பு அந்த இருக்கு. ஒயின் ஷாப்பு போறோம். இப்ப பங்கம் பண்றோம். இப்போ வெறுப்பேத்துல தான் கடை ஒயின் ஷாப் அந்த இருக்கு. இப்போ அங்கே நின்றுட்டு அவளுக்கு வீடியோ கால் பண்ணுறோம். இப்போ என்ன மெசேஜ் பண்ணியிருக்கா கால் பண்ண சொல்லி? ஏன் கால்லாம் மேடம் பண்ண மாட்டாங்களாமா? ஹலோ, என்ன கால் பண்ணணும் மெசேஜ் பண்ணியிருக்க எருமா மாடு? என்ன? ஆமா, நீங்க தான் ரொம்ப பிஸி மேன் ஆயிட்டீங்களடா பரதேசி. என்னடி சொல்லிடு. எதுக்கு கால் பண்ண? என்ன? அது நான் உனக்கு அக்கௌண்ட்ல 10,000 ரூபாய் போட்டு விடுறேன். அத போய் என் ஃப்ரெண்டு மேல பனையூர்ல இருக்கா, அவகிட்ட போய் நீ கொடுக்கணும். வெள்ளாட்டு மயிர் பண்ணா வை. நானே மன்னாடி கிளம்பிட்டு இருக்கேன். நானே ஃப்ரெண்டு வை. மன்னார்குடி வெட்டி மயிரா தானே தெரியுற? ஊர் சுத்த தானே போற? வைடி. அவ ஒரு அர்ஜென்ட்னு கேட்டால என்னடா வை? அவளுக்கு மாற்றி விட்டு தோடியா? அவர்கிட்ட அக்கௌண்ட் மயிர் இல்லையா? என்கிட்ட போட்டு உயிர் வாங்குற. கையிலதான் அவளுக்கு வேணுமா? அதனால தான் நான் உன்கிட்ட போட்டு விடுறேன். அப்ப போட்டு விடுறேன். என்ன கையில வேணுமா? இதெல்லாம் வேணுமா? ஏடிஎம் இல்லையா பக்கத்துல? போய் எடு போடி. என் மயிறு சிறுப்ப கட்டி அடிச்சு போற. என்ன ஊர் சுத்துறதுக்கு தான் மன்னார்குடி போற? எவ்வளவு பாக்குறதுக்கு மன்னார்குடி போறப்ப கேக்குறேன். நான் தான் பிஸி மேன் ஆயிட்டேன். அப்புறம் என்ன? பிஸி மயிறு வெட்டி தானே. நீ வெட்டியா இருக்க நாய்க்குன்னா என்ன பிஸின்றது பேசுற? சும்மா இருடி. வைக்கிறேன்டி வைடி. இங்க பாரு. இப்ப நீ அக்கௌண்ட்ல 10,000 ரூபாய் போட்டு விடுறேன். இப்ப எடுத்துட்டு வந்து குடுடா. அவளுக்கு அர்ஜென்ட்டா வேணுமாண்டா. வேறு 11 போட்டு விடு வை. செருப்பு பிஞ்சிரும் பாத்துக்க. சரி போட்டு விடு. நான் கால் பண்றேன். எடுத்துட்டு ஏடிஎம்ல போய் எடுத்துட்டு கால் பண்றேன் வை. வச்சு தொலை. பேசாம சண்டேல ஒரு 10 நாள் இருந்திருக்கலாம் போல இருக்கு. ஐயோ, மன்னார்குடி கிளம்புனா பாருங்க. பரவாயில்ல, அங்கே போய் அவர் ஃப்ரெண்டையாவது பார்ப்போம். நமக்கு தான் வாழ்வு கிடைக்கிது. ஏடிஎம் கார்டு எடுத்துடா. அப்படியே மன்னாடி போகல. நம்ம மன்னாடி போகலடா. இங்கே போயிட்டு வரோம். நீ போய் ஏடிஎம் மட்டும் எடுத்து. நீ ஏடிஎம் கார்டு எடுத்துடா போய். பெஸ்ட்டிட்ட அப்படியே ஒரு 500 ரூபா கேட்போம். நம்ம தான் வேலை செய்கிறோம்ல. நான் தான் அவரோட வீட்டுக்கு நாய்க்குட்டி ஆகிட்டேன். இப்போ எடுத்துகிட்டு ஏடிஎம் கார்டு. நண்பா நம்பி எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நலம். என் பெஸ்ட்டிகிட்ட பேசிட்டேங்க. நான் நேற்று கும்பகோணம் போயிட்டு இருந்தேன்னா, கும்பகோணம் அங்கே தான் நைட்டு ஸ்டே பண்ண. காலைல தான் வந்தோடனே வேலை சொல்லிட்டா பாருங்க. ரொம்ப போயிட்டு அது நான் என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன். நான் வீட்டுக்கு போயிட்டு இதனாலே உட்காந்தேன். என்னை பார்த்தா அவன் அண்ணங்காரன் இருந்தான். அவன் அண்ணங்காரன்ட்ட தான் பேசினேன். அப்புறம் அவன்கிட்ட போய் சாரி சொன்னேன். நான் அப்பயும் அஞ்சலை. அவன் அண்ணன் திட்டினா, என்ன 2 பேரும் என்ன அப்படியே இருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு அழுதுட்டேன். காலில் உள்ளவர்களே அழுது பேசினேன். அவங்க அம்மா சொன்னாங்க, என்ன 2 பேரும் சண்டே இப்படியே பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாங்க. அழுதோடனே அவளுக்கே அழுக வருது. ஆனால் அப்பயும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நெஞ்ச எழுத்தக்காரிங்க அவள். உண்மையாக சொல்கிறேன், பெஸ்ட்டு ரொம்ப நெஞ்ச எழுத்தக்காரி. அப்பயும் பேசவே இல்லை. 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசவே இல்லை. அதுக்கப்புறம் நைட்டு நான் சோகமாக நின்றுட்டு இருந்தேன்னா அவன் அண்ணன்ட்ட பேசிட்டு அப்புறமேலு கால் பண்ணி சாப்பிட வர சொன்னான். அப்புறம் சாப்பிட்றப்ப அப்போ தான் அவள் பேசினாலே அப்போ தான் அப்படியே சொன்னான், சாரிடா. அவனும் ரொம்ப தேமி அழுது. நான் அழுது. அவங்க அம்மா பார்த்து, பரவாயில்ல இப்படி 2 பேரும் இதாக இருக்கீங்க, என்னத்துக்கு இப்படி சண்டை போடுறீங்கன்னு சொல்லி எனக்கே ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. ஏடிஎம்ல போய் காசு எடுத்துட்டோம். 10 எடுத்துட்டியா? வேறு ஐயோ, பெஸ்ட்டோட ஃப்ரெண்டு எப்படி இருக்குன்னு தெரியலையே. மேலே பண்ணிவிடா. அது யார்? இப்போ கடைசியில் எங்கள் இதுலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தாங்க. 3 கிலோமீட்டர் தான் மேலே பண்ணிவிடு. அங்கேனா ஒரு பொண்ணு இருக்கா? எனக்கே ஆச்சரியமாக இருக்குங்க.
நான் உண்மையாக சொல்லட்டுமா, பெஸ்ட்டிகிட்ட பேசாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. வீடியோ அடிங்க இது பத்தாததுக்கு இது வேறு இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் பிளாக் பண்ணிட்டா, ஃபோட்டோ வந்து ஹைட் பண்ணி வச்சுட்டா, என்னை அன்ஃபாலோ பண்ணிட்டா, என்னையும் பிளாக்கில் போட்டாங்க. நான் தேமி அழுதான் அவள்கிட்ட பேசுகிறப்ப, என்னாடி இப்படிலாம் இருந்து ஏன்டி இப்படி பேசாமல் இருக்கேன், அப்படி என்னாடி பண்ணேன். ஆனால் இனிமேலாம் ஐயோ ஃபோனை அவாய்ட் பண்ணக்கூடாது. அவள் சின்ன பிள்ளை மாரியே பண்ணிக்கிட்டு கும்பகோணத்துக்கு போய் வீடியோ எடுத்துருக்கலாம். பட் நான் பஸ்ஸில் போனாங்க, அதாங்க வீடியோ அங்கெல்லாம் எடுக்க முடியல, அங்கே எடுக்கவும் முடியாது. ஆனால் அவங்க அவளே சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கா. அப்புறம் எப்படி பெட்ரோல் போட்டு ஸ்டக்குன்னு கிளம்ப வேண்டியதான். மேலே பண்ணிடல, வீடு எங்கே இருக்குன்னு தெரியலையே. ஃபோன் நம்பர் வாங்கும். இதுவே வேறு வேலை சொல்லியிருந்தா கண்டிப்பாக செஞ்சுருக்க மாட்டேன். இது போயிட்டு ஒரு பொண்ணுகிட்ட போய் காசு கொடுக்குறது தானே வேலை. அப்படியே அங்கே பக்கத்தில் தாங்க ஒயின் ஷாப்பு மேலே பண்ணிடல. ஃபோனடா எங்கே இருக்கும் போகணுன்னு தெரிலடா. போனடி காசு எடுத்துட்டேன்டி. நான் அது நம்பர் கொடு, அந்த பொண்ணு நம்பரை. இப்போ நீ எங்க இருக்க? இந்த பெட்ரோல் போட்டு நிற்கிறேன். சரி நீ மேலே பண்ணிட்டு போ, நான் அங்கே போயிட்டு உனக்கு நம்பர் தரேன். நம்பர் குறியா, அங்கே போயிட்டுலாம் நிற்கணும்லாம் உனக்கு கால் பண்ண முடியாது கூட, நான் கொடுக்குறேன். செருப்பு பிஞ்சிடும், நீ அங்கே போ, நான் இப்போ நம்பர் தரேன்னு நீ அங்கே போயிட்டு எனக்கு கால் பண்ணு. சரி வச்சு சொல்ல மோரையும் ஆளையும் பாரு. ஊரில் இருந்து உயிரை உன்கிட்ட பேசாமலே இருந்துருக்கலாம். பொறுக்கிறாய், ஓவரா பேசாத சரியா? சரி வை. இப்பதான் பேசியிருக்கோம், திரும்பி சண்டை போட நினைக்கிறியா? சரி சரி வை வை வை. வாழ்க்கை துடன் விளையாட்டு செய்ய நம்ம தான் ஆரம்பிக்குது. வை பிஞ்சிருப்போ. சிரிக்காதரா, நீ வேற ஏற்கனவே டென்ஷனில் இருக்க. ஐயோ கடவுளே. சரி அங்கே போய்ட்டு நம்பர் வாங்கும். ஒரு பொண்ணு நம்பர் ஏறுது நம்ம ஃபோன்லேயும். ஐயோ அந்த பொண்ணு யாரும் நான் பார்த்தே ஆகணுமே, எப்படி இருக்குன்னு தெரியலையே. அப்படியே பெஸ்ட்டிட்டு ஒரு 500 கேட்டு ஒயின் ஷாப் போயிட்டு பாருங்கள், வேறு லெவல் கட்டுறோம் இப்போ. ஏன்னா 5 நாள் குடிக்கவே இல்லை. பர்மிஷன் கேட்டு தானே குடிக்கணும் எப்போவுமே. பர்மிஷன் கேட்காம குடிக்கலையா, இப்போ அவள்கிட்ட பர்மிஷன் கேட்டு 500 கேட்போம். ஐயோ அதுக்கு வேறு என்ன சண்டை உள்ள போகுதுன்னு தெரில. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இப்போ ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கோ, ஆளில் போட்டுக்கோங்கோ. மேலும் மேலும் அப்டேட் உங்களுக்கு தெரிந்து கொள்ள கண்டிப்பாக பெல் பட்டன் அழுத்திக்கோங்கோ. ஆனால் இது என் பெஸ்ட்டு பேசுனோடனே எனக்கு அப்படியே என்ன சொல்கிறதுனே தெரில. அப்படியே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். 6 நாளுக்கு அப்புறம் பேசினேன்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். அப்புறம் வந்து அவளுக்கு வந்து திங்ஸ் நிறையா வாங்கிட்டு போனேன். அவள் கையில் வாங்கிக்கவே இல்லை, அவங்க அம்மாட்ட கொடுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நான்லாம் பேசினோன்னா அதுக்கப்புறம் ராத்திரி நான் அண்ணன் எல்லாம் உட்காந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த ஹேண்ட்பேக்கு நிறைய என்னென்னமோ திங்ஸு. நினைக்கலாம் என்ன ப்ரோ பெஸ்ட்டிக்கு இப்படி பண்ணுறியே ப்ரோ அப்படின்ட்டு. ப்ரோ நான் லவ் பிரேக்கப்லேருந்து வெளில வந்த ஒரே ஒரு காரணம் அவன் மட்டும்தான் ப்ரோ, தெரிஞ்சுக்கங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இதுக்கப்புறமா நான் ஏதாவது ஒரு பொண்ணை லவ் பண்ணேன்னு தெரிஞ்சுட்டு இருந்துச்சிங்க, அறுத்து போட்டுருவா. எங்கே அறுக்கணுமோ அங்கே அறுத்து போட்டுருவா. ஐயோ ஒரு பொண்ணு நல்லா இருக்குடின்னு சொன்னால் போதும், அது அந்த ஒரு நாள் ஃபுல்லாக அந்த சண்டை தான் ஓடிக்கிட்டு இருக்கும். நான் நிறைய கஷ்டப்பட்டு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன் ப்ரோ. நான் திடீர்னு எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ ஏதாவது எனக்கு ஒரு சோகமோ கஷ்டமோ இப்போ அவள்கிட்ட பேசணும்னு வச்சிங்க, அது அப்படியே அந்த கஷ்டம்லாம் போயிடும். இப்போ 5 நாள் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா பேசாமல். எங்கள் அம்மா சொன்னாங்க அதெல்லாம் பேசிடுவோம். எங்கள் அம்மாட்ட என்ன பேசுகிறா ப்ரோ, என்ன பண்ணிட்டுருக்கான், ஏது பண்ணிட்டுருக்கான், சாப்பிட்டானெல்லாம் கேட்குறா தவிர எங்கள் அம்மா என்கிட்ட சொல்ல மாட்டுறாங்க. சண்டை ஆரம்பித்ததே என்னால் தான் ப்ரோ. நான் எங்கள் அப்பாட்ட பேசிகிட்டு இருந்தேன் நான் வாட்ஸ்அப்பில். இவன் நார்மல் கால் பண்ணுறப்ப ரிங்கு வந்து தானே எடுக்கலை, என் ரெஸ்பான்ஸ் பண்ணலையா, ஆன்லைனில் காட்டுச்சேன் வாட்ஸ்அப்பு. அதுலேருந்து பிடிச்சிட்டா ப்ரோ யார்கிட்ட பேசினேன், ஸ்க்ரீன்ஷாட் வரையும் அனுப்புனேன். அதான் லூஸ் ஆகிடுச்சு என் பெஸ்ட்டி. மேலே பண்ணி இருந்துச்சு, மேலே பண்ணிலாம் வேறு மாரி இடம் ப்ரோ. பாருங்க பேர்ட் செட்டை, இங்கெல்லாம் பங்கமாக இருக்கும் இடம். பிரேக்கப்பில் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாம் நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க, பெஸ்ட்டினால தான் ப்ரோ உங்கள் எக்ஸ் விட்டு போயிட்டா, பெஸ்ட்டிட்ட நீங்கள் அதிகமாக பாசம் காட்டுறீங்க, அன்பு காட்டுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுறீங்க. அப்படி இல்லை ப்ரோ, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இவள் பிரேக்கப்புக்கு அப்புறம் தான் என்னோடய பெஸ்ட்டி வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகணும். அதுக்கு முன்னாலாம் நான் அதிகமாக பேச மாட்டேன் பெஸ்ட்டிகிட்ட. ஏதோ இவள் பிரேக்கப் பண்ணதுக்கப்புறம் இவள் நிறைய பேர் நான் ஏன்னா அந்த நிலமையில நான் இருந்தேன் ப்ரோ. ரொம்ப கஷ்டப்பட்டு சாகுற நிலமையிலக்கெல்லாம் போயிட்டு வந்தேன்னா அதெல்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு இவன் இப்படி இருக்கான், இவன் ஒரு நிலைமை கொண்டு வரணும் அப்படின்ட்டு எல்லாம் நினச்சது தான் இது. அதனால பெஸ்ட்டி கொஞ்சம் நல்லா நிறைய பேர் இருக்காங்க. பெஸ்ட்டின்னு இல்லை, பெஸ்ட்டி தான் கொஞ்சம் டாப்பில் இருக்குது, பாக்கி எல்லாமே மேலே கேர் பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க. திருச்சிலேயே நிறைய பசங்க இருக்காங்க. தான் ஒரு வாட்டி தஞ்சாவூர் வந்திருந்தாலே அந்த பசங்க தான்.
எந்த வீடுன்னு தெரியலையே, எனக்கே தெரில. இரு உங்கள் அக்காவுக்கு கால் பண்ணு. உங்கள் அக்காவுக்கு எடுறா. உங்கள் அக்காவுக்கு காசு எங்கே 10,000 அதில் ஒரு 500 சுட்டுருவோம், கவலைப்படாது. என்ன எது சொல்லி விட்டுறாதா, நீ எடுத்து. நீ தான் கேட்குறேன் 500 ஹலோ வந்துட்டேன். நம்பர் கூட அந்த பொண்ணு நம்பரை. நானா அந்த 3 ரோடு ரங்கநாதபுரம் பிரியும்ல 3 ரோடு அங்கே நிற்கிறேன். வைக்கிட்டியா நம்பர் குடி. தம்பி வருவானா? நம்பர் குறி முன்னாடி அவன் தம்பி வருவாங்கிற. அந்த பொண்ணை வர சொல்றீ. அந்த பொண்ணை வர சொல்றீ. ப்ளீஸ் நம்பர் குறி. ஆனா நான் உனக்கு இன்னுமே ஹெல்ப் பண்ணவே மாட்டேன். ஏன்டி ஒரு பொண்ணு நம்பர். ஹலோ என் தம்பி 2 பேரும் ஹெல்மெட் மாட்டி நிற்பாங்க கோயாமுட்டி. அவங்கள்ட்ட போய் காசு வாங்கிக்க சொல்லு. இனிமே என்கிட்ட பேசாத தெரியா. மயிறு மயிறு மாறையா நீ பேரு. கடுப்பு மயிரா அவரா. என்னடா என்ன நினைச்ச எப்படி தெரியும். ஐயோ அவன் எங்கே இருக்கான்னு தெரில. அவனுக்காக வெயிட்லாம் பண்ண முடியாது. 500 எடு. இரு அதுக்கும் கால் பண்ணுவோம். அதில் ஒரு 500 சுட்டுருவோம். வெயிட் பண்ணு. ஹலோ அதில் 500 உன் தம்பி கீழே போட்டானா, அதுலேருந்து 500 எடுத்துக்கிறானா. இல்லடி அவங்க அம்மா காசு எதோ தொலைச்சிட்டான் போல இருக்குடி. இல்லடி ஒயின் ஷாப்பா அப்படின்னா. குர்ரி குர்ரி. இங்கே 10,000 எங்கள்கிட்ட தான் இருக்கு. அமுக்கிட்டு போயிடும். 10,000 எங்கள்கிட்ட தான் இருக்கு. பார்த்துக்க. ஐயோ ஓகே தொடர்ந்து விளையாட்டு செய்ய முடியாது. 500 பாய். 500 சுட்டுட்டோம். 500 கொடுத்துருவோம் காசு அவன் தம்பி வர வரையும். இப்போ நம்ம ஒயின் ஷாப் போயிட்டு அவ்வளோ ஒரு ப்ராங்க் பண்ணுறேன். அவன் ஓடிட்டான் வரும் வாங்கிட்டு. என்னை பார்த்து மயிரை பிடுங்குறான். ஐயோ அவன் என்ன இப்படி பயப்படுறான் தம்பி. அவன் தம்பிகிட்டே அவன் அக்கா நம்பர் வாங்கியிருக்கலாம். தப்பு பண்ணிட்டோம். இப்போ சும்மா விளாட்றேன் என் பெஸ்ட்டியை. இப்போ பாரு ஒயின் ஷாப்பு உள்ளே தான் இருக்குது. இப்போ பாரு நான் என்ன பண்ணுறேன்னு பாரு. உள்ளே போயிட்டு ஒயின் ஷாப்பு அங்கே போயிட்டு இப்போ அவளுக்கு வீடியோ கால் பண்ணி நான் சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவோம். ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அப்டேட் தெரிந்துக்கொள்ள கண்டிப்பாக ஆளில் போட்டுங்க. பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. இப்போ பாருங்கள் வேறு மாரி பண்ணுறோம் பாருங்கள். அப்புறம் இந்தமாரி பெஸ்ட்டி இருந்தால் அந்த பெஸ்ட்டிக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த வரைக்கும் ஒயின் ஷாப்பு போகிறோம். இப்போ பங்கம் பண்ணுறோம். ஐயோ என் பெஸ்ட்டியை வச்சுக்கிட்டு நான் பாடாக போடுறேன். எப்படியெல்லாம் கடுப்பு ஏற்றணுமோ அப்படிலாம் இப்போ கடுப்பு ஏற்றுறேன். எல்லாம் பார்த்து பாருங்கள். எல்லாம் சிரிங்க. எப்படி வெறுப்பு ஏற்றணுமோ அப்படி ஏற்றுறேன். இப்போ வெறுப்பு ஏற்றுறதான் கதை. ஒயின் ஷாப் அந்த இருக்குது. இப்போ அங்கே நின்றுட்டு அவளுக்கு வீடியோ கால் பண்ணுறோம். இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் பாருங்கள் ஃபுல்லாக. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஒயின் ஷாப் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.